अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களை, இன்று ஹிஜ்ரி 1446 ரமலான் பிறை 9. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الله تعالى إذا أحب عبدا دعا جبرائيل عليه السلام فقال إني أحب فلانا فأحببه فيحبه جبرائيل عليه السلام ثم ينادي في السماء فيقول إن الله يحب فلانا فأحبه فيحبه أهل السماء ثم يوضع له القبول في الأرض. وإذا أبغض عبدا دعا جبرائيل عليه السلام فيقول إني أبغض فلانا فأبغضه فيبغضه جبرائيل عليه السلام ثم ينادي في أهل السماء إن الله يبغض فلانا فأبغضوه ثم توضع له البغضاء في الأرض. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இந்த ஹதீஸ் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன, அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது கோபம் அடைந்தால் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப அப்தன், நிச்சயமாக அல்லாஹ் உயர்வானவன், அந்த உயர்ந்த ரப்பு ஒரு அடியானை நேசித்தால், அல்லாஹ் ஒரு அடியாண்ட மேலே பாசம் வைத்து விட்டால், தஆ ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து, ஜிப்ரஈலே ஃபகால இன்னி உஹிப்பு ஃபுலானன், இன்ன மனிதனை நான் நேசிக்கிறேன், அவனின் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன். ஃபஅஹ்பிபுஹு, எனவே ஜிப்ரஈலே நீங்களும் அவரை நேசியுங்கள், நீங்களும் அவரின் மீது பாசம் வையுங்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாமும் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சும்ம யுனாதி ஃபிஸ்ஸமா, பின்னர் வானத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஃபயகூலு, சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அழைத்து சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹு தாலா இந்த மனிதன் மீது பாசம் வைத்திருக்கிறான். ஃபஅஹிப்பூஹு, எனவே நீங்களும் அந்த மனுஷனை நேசிங்க, நீங்களும் அந்த மனிதன் மீது பாசம் வையுங்கள். ஃபயுஹிப்பு அஹ்லுஸ்ஸமா, வானத்தில் உள்ளவர்களும் அவரை நேசிப்பார்கள். அதற்கு பின்னால் சும்ம யூதஉ லஹுல் குபூலு ஃபில் அர்த், பூமியில் இருக்கக்கூடியவருடைய உள்ளங்களில் அவருடைய பொருத்தம் போடப்படும், அவன் மீது உள்ள பொருத்தத்தை பூமியில் இருக்கக்கூடியவங்களுக்கு போடப்படும். பின்னால் அந்த மக்களும் அவரை நேசிப்பாங்க. இன்றைக்கு ஒரு மனிதனை எல்லா மனிதர்களும் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்து வானத்தில் இருப்பவர்கள் நேசிக்கிறார்கள், வானத்தில் இருப்பவர்களை தொடர்ந்து பூமியில் இருக்கக்கூடியவர்களும் நேசிக்கிறாங்க. அதே போல் அதற்கு மாற்றமாக இதா அபுகப அபுதன், ஒரு அடியானின் மீது அல்லாஹ் கோபம் அடைந்தால், தஆ ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைத்து ஃபயகூலு இன்னி அபகிது ஃபுலானன், இந்த மனிதனின் மீது நான் கோபமாக இருக்கிறேன். ஃபஅபகிதுஹு, நீங்களும் அவன் மீது கோபமாக இருங்கள். ஃபயுபகிதுஹு ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் மீது கோபத்தை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சும்ம யுனாதி ஃபி அஹ்லிஸ் ஸமா, பின்னர் வானத்திருக்கக்கூடியவர்களை அழைத்து இன்னல்லாஹ யுபகிது ஃபுலானன், இந்த மனிதனை அல்லாஹ் வெறுக்கிறான், கோபப்படுகிறான். ஃபஅபகிதுஹு, அவரை நீங்களும் அவரின் மீது கோபப்படுங்கள், நீங்களும் அவரை வெறுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சும்ம தூதஉ லஹுல் புக்தாஉ ஃபில் அர்த், பூமியில் இருக்கக்கூடியவங்களுடைய உள்ளங்களில் அவரின் மீது கோபத்தையும் வெறுப்பும், கோபமும் வெறுப்பும் அவர்கள் மீது போடப்படும். இப்போ மக்களும் அவருடைய மேலே கோபமாக இருப்பாங்க, வெறுப்பாங்க. இப்போ நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் இந்த ஹதீஸில் இருந்து சில விஷயங்களை விளங்குறோம். ஒரு மனிதர் இருக்கிறார், இந்த மனிதர் எல்லா மனுஷரும் நேசிக்கிறாங்க, ஆனால் அவர் களிமா இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது அவர் ஈமான் இல்லாத மனுஷனாக இருக்கிறார், அப்போ அல்லாஹ் எப்படி நேசிப்பான்னு சொன்னால், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அறியக்கூடியவன், அவருடைய இறுதி முடிவு எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அல்லது அவர் உள்ளத்தால் மார்க்கத்தின் மேலே என்ன பற்று கொண்டிருக்கிறான்னு தெரியாது, அவருடைய இறுதி முடிவும் எங்களுக்கு என்னென்னு தெரியலை. அதனால் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தால் அந்த மனிதரை அல்லாஹ் நேசித்ததுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் அறிவிக்கிறான். அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் மீது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நேசம் வைக்கிறதா இருந்தால்
அநேகமானவர்கள் நேசம் வைக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவருக்கு ஒரு வகையில் இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு மனிதன் பெறுறதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஒரு மனிதன் பெறுறதாக இருந்தால், நிறைய விடயங்கள் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்துது. அந்த குர்ஆன் ஹதீஸும் தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களில் சங்கையான குர்ஆனில் இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு 5 விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். யார் அல்லாஹ் நேசிக்கிறான்? குர்ஆன் சொல்லக்கூடிய யுஹிப்பு அப்படின்ற வார்த்தை வரும். இன்னல்லாஹ யுஹிப்பு, நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்ற வார்த்தை வரக்கூடிய சில குர்ஆன் வசனங்களில் நாங்கள் பார்த்தா, சூரா ஆலு இம்ரானில் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நிறைய இடங்களில் இது வருது, குர்ஆனில் நிறைய இடங்களில் இதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் பல தெளிவுகளை சொல்லிட்டு கடைசியாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களை நேசிக்கிறான் அப்படின்ற அந்த ஆயத்து முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய பயம் சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால், இந்த நோன்பு எங்களுக்கு தந்திருக்கிறதே அந்த அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் அதிகரிக்கணுன்றதுக்காக வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் குதிப அலைக்கும் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்போ முத்தகீன்கள்ன்ற என்ன சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா சில அடியார்களுடைய நன்மைகளை பஞ்ச போல பறக்க விடுவான். மழை போல நன்மைகள் இருக்குமா, அந்த நன்மைகள் அல்லாஹ் பஞ்ச போல பறக்க விடுவான். காரணம், அவர்கள் அமல்கள் செய்திருந்தாலும் அவர்கள்ட்ட ஒரு தவறான பழக்கம் இருந்தது. எப்படி, 4 செவத்துக்குள்ளே இருந்தால் சாதாரணமாக பாவத்தை செஞ்சுருவாங்க. வெளியில் நிறைய இபாதத்துகள் செய்வாங்க, அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு பயந்து செய்கிற போல தான் செய்வாங்க. ஆனால் 4 செவத்துக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுறது இல்லை. அவங்களுடைய இச்சைக்கு ஏற்ப நடங்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது போன்று நடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, வெளியில் ஒரு மாதிரி, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி, 4 செவத்துக்குள்ளே ஒரு மாதிரி நடிக்கிறவங்க இருக்கிறாங்களே, இவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் பஞ்சை போன்று பறக்க விடுவான் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ யுஹிப்புல் முத்தகீன், தக்குவான்றது எல்லா இடத்துலையும் இருக்கணும். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்து, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா. அப்போ தக்குவான்றது எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போ அல்லாஹ் முத்தகீன்களை நேசிக்கிறான். எந்த இடத்துலையும் அல்லாஹ் என்ன பார்க்குறான்ற உணர்வோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆலு இம்ரானில் 76வது வசனாவும் இந்த இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்ற வசனம் வருது, கடைசியாக முடியுது. அதே போல் தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறது. என்ன நடந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு என் ரப் என்னையை பார்த்துக்கொள்ளுவான், என் ரப் அதுக்கு உண்டான முடிவு எனக்கு அழகான முறையில் தருவாண்டு அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். அப்போ சூரா அல் பக்ரா 159வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஃபைமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலகும், அடியார்களோட ரசூலுல்லாஹ் நடந்து கொள்கிற சில விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனத்தால் தெளிவுபடுத்துகிறான். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலகும், நபியை நீங்கள் அடியார்களோட நல்ல இரக்கமாக நளினமாக நடந்து கொள்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன, அல்லாஹ்வால் தான் நீங்கள் அப்படி நடந்து கொள்கிறீங்க. அல்லாஹ் அந்த தன்மையை உங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு வேளை அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உளவு குன்த ஃபப்பன் கலீலல் கல்பி, நீங்கள் முரட்டுத்தனமாகவும் அதே போல் கடினமான உள்ளம் கொண்டவராகவும் நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால், முரட்டு குணம் உள்ளவராகவும் கடினமான உள்ளம், ஃபப்பன்னு சொன்னால் முரட்டுத்தனம், கலீலல் கல்பின்னு சொன்னால் உள்ளம் கடினமாக இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவராக நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால் லன் ஃபப்பு மின் ஹவுலிக், எப்பயோ உங்களை விட்டு அவங்க ஓடி இருப்பாங்க, உங்களை சார்ந்தவங்க இருக்க நினைக்க மாட்டாங்க. ஃபஃபு அன்ஹும், எனவே நபியே நீங்கள் அவர்கள் செஞ்ச தவறுகளை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் செஞ்சுருந்தா, அவங்க உங்களுக்கு ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தா அதை மன்னிச்சிருங்க. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களோட சேர்ந்து அவங்களுடைய விஷயங்களில் ஆலோசனை செஞ்சு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபஇதா அஸம்த, நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வையே சார்ந்துருங்க, அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதுக்கு பின்னால் இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, இஸ்திகாரா தொழுந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால், அந்த முடிவில் ஒருவேளை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அதால் இது நஷ்டமாகுமா, இல்லாட்டி இந்த பிரச்சனை வருமா, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட முடிவு செஞ்சிட்டோமா,
முடிவு பண்ணி அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா, அதுக்கு பின்னால் அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுற ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். உறுதியாக முடிவு பண்ணிட்டீங்களா அல்லாஹ்ட மேலே பார்த்து போட்டுருங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். இந்த ஆயத்து அப்படி முடியுது. அல்லாஹ் முத்தவக்கிலீன்கள், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இந்த வசனம் வருது. அடுத்தது இஹ்சான், உபகாரம் செய்யக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு தன்னால் ஏண்டி உதவிகளை செய்யக்கூடியவங்க. இதுவும் நிறைய இடங்களில் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன்ற வார்த்தை வரும். அதில் சூரா பக்கரா 195வது வசனத்தில் அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இலத்தஹுலுக்கா, நாசத்தில் பக்கம் வீணானவைகளை பக்கம் உங்களோட கையை போட்டுறாதீங்க. அஹ்சினு, உபகாரம் செய்யுங்க, நல்லது செய்யுங்க, உதவி செய்யுங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்பதாக அல் பக்கரால 195வது வசனமாக வருது. அப்போ இறையச்சம் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் இஹ்சான், உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அடுத்தது உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கக்கூடியவங்க, மனசும் சுத்தம், உடம்பும் சுத்தம். அல்லாஹு தஆலா சூரா பக்கரால 222வது வசனமாக அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். வெஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடத்தில் பெண்களுடைய மாதவிடாயை பற்றி கேட்குறாங்க, சொல்லுங்கள். குல் ஹுவ அதன் ஃபஅ்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீல், அது ஒரு வருத்தம், அது ஒரு வழி. குல்ஹுவ அதன், அது ஒரு வழி. ஃபஅ்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீல், வலி இருக்கும் இல்லையா பெண்களுக்கு, அந்த ஹைல் வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு சரியான வலியும் வருத்தமும் இருக்கும், அது ஒரு வழி. அந்த வலி வார நேரத்தில் ஃபஅ்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீல், பெண்கள் அந்த காலத்தில் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அந்த உடல் உறவுலேருந்து அவங்கள தவிர்த்துக்குங்க. அந்த காலங்களில் பெண்களுக்கு ஹைல் வந்துருமா இருந்த ஜாஹிலியா காலங்களில் அந்த பெண்ணை ஒரு வீட்டுக்குள்ளே தனியை வச்சு அந்த தீட்டு முடிகிற வரைக்கும், அந்த ஹைல் இதாகிற வரைக்கும் அந்த பெண்ணை தொடையும் மாட்டாங்க, அந்த பெண்ணின் மூலமாக எந்த காரியத்தையும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் அது வெறும் ஒரு வழி, அது ஒரு அசுத்தம் வெளியாகுது. அந்த பெண்ணோட உடலுறவில் மட்டும் ஈடுபடக்கூடாது, மற்ற எல்லா காரியங்களும் அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி இஸ்லாம் தான் பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுக்குது. வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் பரிசுத்தமாகும் வரைக்கும் அவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தமாகும் வரைக்கும் அவர்களுடன் குடும்ப உறவில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அதே போல் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா தத்ஹர்ன ஃபஅ்தூஹுன்ன, அப்படி அவங்க பரிசுத்தமாகிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுன வழிகளில் அவங்களுடன் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம். மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவின வழின்றதில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான நிறைய சட்டத்திட்டங்கள் வரும், அதை பேசுனா அது ஒரு நீளமான விஷயம். அடுத்தது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், இதுக்கு முந்தைய என்ன செய்யும், பாவங்கள் அப்படி செஞ்சிருந்தா, தப்பு செஞ்சிருந்தா நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு விடுங்கள். அத்தவ்வாபின், தௌபா செய்யக்கூடியவங்க. இப்போ பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டுட்டா என்ன அர்த்தம், உள்ளத்தால் தன்னை தவற உணர்ந்து அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறாரு. இப்படிப்பட்ட அடியான் உள்ளத்தால் பரிசுத்தமாகிடுவார். அதனால தான் இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தன்னுடைய தவறை எண்ணி முறையிடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒயுஹிப்புல் முத்தத்தஹீரீன், பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த ஹைலுடைய காலங்களில் குடும்ப உறவுல ஈடுபடாட்டி அவங்க சுத்தமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெளியும் அது உட்புறமும் வெளிப்புறமும் அகமும் புறமும் சுத்தமாக இருக்கக்கூடியவங்களை, இந்த ரெண்டு தன்மை உள்ளவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இது சூரா பக்கரால 222வது வசனமாக வருது. அடுத்தது அல் கிஸ்த், நீதம் செலுத்தக்கூடியவர்கள். என்னன்னாலும் நீதமாக நியாயமாக நடந்து கொள்ளணும் இல்லையா, அந்த தன்மை யாரிடத்தில் இருக்குதோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். சம்மா, யஹூதிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் சூரா மாயிதால 42 வசனதாங்க, சம்மா ஊன லில் கதிபி அக்காலூன லிஸ் சுஹத், சம்மா ஊன லில் கதிப், நிறைய பொய்யை தான் அவங்க கேட்பாங்க. அதாவது அவங்க கேட்குறது காது தாழ்த்தி கேட்குறதெல்லாம் பொய்கள் தான். அக்காலூன லிஸ் சுஹத், அதே போல் அல்லாஹ் தடுத்தவைகளை சாப்பிடுவாங்க. இதில் அல்லாஹு தாலா சம்மா ஊன் அக்காலுன்ற வார்த்தையை பாவிக்கிறான். சும்மா சாப்பிட்றவங்கள நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய பொய்களை தான் கேட்பாங்க. ஃப இன் ஜாஊக், அப்படிப்பட்டவங்க கூட நபியே உங்கள்கிட்ட ஃபஹ்கும் பைனஹும், அவங்க உங்கள்கிட்ட நீதம் செலுத்துங்க, இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கன்னு கேட்டால் ஃபஹ்கும் பைனஹும், அவர்கள் மத்தியில்
நீங்கள் நாடுனா தீர்ப்பு வழங்குங்க. அருபான்ஹும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் புறக்கணிச்சிருங்க. இல்லை இந்த விஷயத்தை நான் கேட்குறது இல்லை அப்படின்னு அனுப்பிடுங்க. இன் தருபான்ஹும் ஃபலை எதுர்ரூக ஷைஆ நீங்கள் அப்படி அனுப்புறதால அவங்களுக்கு எந்த தீங்கையும் என்ன செய்யலாது, அல்லாஹ் நாடாமல் அவங்களுக்கு அவங்க செய்ய முடியாது. அப்படி இல்லாமல் நீங்கள் தீர்ப்பு வழங்க நினச்சா உங்களுக்கு அவர்கிட்ட தீர்ப்பு வழங்காமல் நீங்கள் போங்களோட எனக்கு இது சப்ஜெக்ட் இல்லைன்னு அனுப்பிடலும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் தீர்ப்பு வழங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன் ஹக்கம் த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த் அப்படிப்பட்டவங்களுக்கே நீங்கள் என்ன செய்யுங்க. அல்லாஹ் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறோம்னு சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனம் யஹூதிகள்கிட்ட இப்படியான விஷயங்களில் கூட தீர்ப்பு வழங்கினா அவங்கள்ட்ட நீங்கள் நியாயமான தீர்ப்பு தான் வழங்கணும். அப்போ மூமின்கள்ட்ட எந்த அளவுக்கு நடந்து கொள்ளணும்? ஒயின் ஹக்கம் த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த் அவர்களுக்கு நீங்கள் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான் எப்படி? இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன் நீதமாக நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அல்லாஹ் யுஹிப்புல் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறார். யுஹிப்பு நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் வரக்கூடிய ஒரு 5 வசனங்களுடைய தெளிவுகள் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா அதுபோன்று அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अली मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला अली अली अलियां दे सिरां दा ताज अली अली मोमना दी बस मेरा अली अली अलियां दे सिरां दा ताज अली अली मोमना दी बस